அண்ணாச்சி இவன் தான் தேசி. யார் இருந்தாலு? அவர் தாங்க மயில் வாங்கணும். கையெழுத்து வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு வாசல்ல உட்கார வச்சிருக்கீங்க? இல்ல சார், உங்களை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் இங்க உட்கார்ந்துருக்காரு. நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? யார் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் யா நீ? கொலைகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்சேன். ஒரு ஆளை ட்ராப் பண்ணி மிரட்டி தற்கொலை பண்ண வச்சிருக்க. நீ தான் மயில் வாங்கணுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? எடுவா ஐடிக்கார்ட எடு. தூத்துக்குடில உன் பவர் இவ்வளவுதானா? என்ன பிரச்சனை? ஒரே சத்தமா இருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, இது சாதாரண கேஸ். நீங்களா வெளியே போங்க. ஒண்ணு என்ன சொல்ற? வண்டி நிறைய அருவா கட்டி கம்போட வந்திருக்கானுவ. உன்னைய வர ஏத்து பேசுறானுவ. சித்தப்பா, இதெல்லாம் நீங்க தலையிட கூடாது. கிளம்புங்க. சரி தம்பி, நாங்க ஸ்டேஷனுக்குள்ள வரல. அதுக்காக பிரச்சனை என்ன நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் பாத்துக்க. ஆமா. டேய் 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 டேய். என்ன பண்ணி போறானோ பாத்து. அவன் பாட்டுக்கு இவனை பில்ட் அப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்ட் அப் பண்றான். என்ன நடக்குது? அக்யூஸ் தவிர யாரும் நிக்க கூடாது. எல்லாம் வெளிய போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. அக்யூஸ்டா டேய். நான் நினைச்சேன்னா இந்த ஸ்டேஷனை இப்பவே செங்கல்லா பிரிச்சிருவேன். உன்னை இங்கேயே வெட்டி எரிஞ்சிருவேன். நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு உங்களை எதிர்த்து பேசிட்டு ஒரு பையன் கூட உசுரோட திரும்பி போக கூடாது. ஊர்க்காரங்களை வச்சு காரணம் நான் பண்றேன். டேய் உன்னை நான் கொன்னு அண்ணா ஊர்க்காரங்க வெறி பிடிச்சு நிக்கிறாங்க. வண்டியை ஓடத்துக்கு வேணா எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஆனா இந்த கடப்பாரை எடுத்து அவன் நடு மண்டையில இறக்கி பின்னாலோடி வெளியே எடுத்துருவேன். எல்லா பையங்களையும் பிடிச்சு புளிய மரத்துல கட்டி வைடா. துரசிங்கனுக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல, பார்த்தல, புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி விழுகுதே. நான் குரல் கொடுத்தா இத்தனை அடி விழும் தெரியுமா? இந்த சவால் விடுறது, செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எஸ்ஐ தானே, ஓட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். ஓட்ட பிரிச்சு இறங்கி அவனை போட்டலாம் நினைச்சு வந்தியா? சொந்த ஊர்க்காரவன். இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், தம்பின்னு எல்லாம் பங்காளிங்கவ. என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணில் கத்தி எடுத்து சோர்வீர்வானவ. ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டாரு. அண்ணா மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. போற எதுவும் தப்பு நடந்து போச்சு. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏய் எடுத்து சொல்லல. ஊர்காரங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. சொல்லுவே. நினைச்சு வண்டியில ஏறுங்க.